உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். கோடை காலத்தை முன்னிட்டு பொதுமக்கள் தாகம் தீர்க்கும் வகையில் கடலூர் மாவட்டம் புவனகிரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேத்தியாத்தோப்பு பேரூராட்சி ராஜீவ்காந்தி சிலை அருகில் கடலூர் கிழக்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் அரங்க தமிழ்மொழி தலைமையில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் நிர்வாகிகள் இளவழகன், மாயகிருஷ்ணன், பழனிவேல், சுரேஷ்குமார், சாமிநாதன், தமிழ்மரபன், அள்ளூர் அன்பழகன், வினோத் பாபு, ஷீலா, கவுஞ்சி, கலைவாணன், விநாயகமூர்த்தி, ராஜேஷ், பாபு, ராஜி, திலீப் பிரபு மற்றும் விசிக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நீர்மோர் பழங்களை வழங்கினர். தமிழகம் தழுவிய அளவில் வாசி வதைக்கிறது மக்களை. எனவே சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில், கடலூர் கிழக்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளிலும் நீர்மோர் பந்தல் திறந்து வருகிறோம். முதலில் சிதம்பரம் இன்று சேத்தியாத்தோப்பு நகரத்தில் மக்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வாக்களித்த இந்த மக்கள், சிதம்பரம் கடைவீதிக்கு வந்து செல்லும் மக்கள், சேத்தியாத்தோப்பு கடைவீதிக்கு வந்து செல்லும் மக்கள் வெயில் நேரத்தில் தாகத்தை தணிக்கும் வகையில் விடுதலை சிறுத்தைகள் சேத்தியாத்தோப்பு நகர ஒருங்கிணைப்பு சார்பில் இந்த நீர்மோர் பந்தல் திறந்திருக்கிறோம். இதிலே வருகிற பொதுமக்கள், சேத்தியாத்தோப்பு கடைவீதிக்கு வருகிற பொதுமக்கள் தாகம் தணிக்கும் வகையில் இந்த நீர்மோர் பந்தல் தொடங்கியிருக்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தஞ்சை மேற்கு மாவட்ட 17வது மாவட்ட செயற்குழு கூட்டம் செங்கிப்பட்டி தனியார் திருமர அரங்கில் மேற்கு மாவட்ட செயலாளர் தமிழன் தலைமையில் நடைபெற்றது. மாவட்ட பொருளாளர் விடுதலை வேந்தன், சமூக நல்லிணக்க பேரவை சிவா, தமிழ்நீதி முன்னிலையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கடந்த 28ஆம் தேதி வல்லம்புதூர் ஊராட்சித் தலைவர் சாரதாவின் கணவர் பழனிசாமியை தாக்கிய சாதி வெறியர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துவதென்றும், மே 25ஆம் தேதி சென்னையில் நடைபெறும் விருது வழங்கும் நிகழ்ச்சியில் தஞ்சை மேற்கு மாவட்டத்தில் இருந்து அனைத்து ஒன்றியங்கள் சார்பில் திரளாக பங்கேற்பது என்றும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இக்கூட்டத்தில் தஞ்சை கிழக்கு ஒன்றிய செயலாளர் பரத், தஞ்சாவூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் நாகத்தின் வினோத், திருவையாறு தெற்கு ஒன்றிய செயலாளர் அரச வனகாமுடி, தஞ்சை குரு, பூதலூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் செந்தில், சிலம்பரசன், பூதலூர் மைய ஒன்றிய செயலாளர் இளங்கோ, பூதலூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் ரமேஷ், பாபநாசம் மேற்கு ஒன்றிய செயலாளர் பசுபதி உளவன், அம்மாப்பேட்டை தெற்கு ஒன்றிய செயலாளர் மோகன், ஐயம்பேட்டை நகர செயலாளர் ஷேக் உசேன், பூதலூர் நகர செயலாளர் சுரேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தஞ்சை ஒன்றியம் வல்லம்புதூர் ஊராட்சியில் தனி தொகுதியாக ஒதுக்கப்பட்டிருக்கின்ற ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவரை எந்தவிதமான வேலையும் செய்ய விடாமல் ஊராட்சிக்கு சொந்தமான பொது சொத்துக்கள் அனைத்தையும் சாதி இந்துக்களை ஆக்கிரமித்து தலித்துகளுக்கு எந்த பங்களிப்பும் இல்லாமல் ஊராட்சி மன்ற தலைவர் ஆன பிறகும் அவரை செயல்பட விடாமல் தடுத்து அவரை அடித்து துன்புறுத்துகின்றனர். துன்புறுத்திய நபர்களுக்கு கம்ப்ளைண்ட் செய்தும் அது பெட்டிஷன் கொடுத்தும் காவல்துறையில் விடுதலை சிறுத்தைகள் ஆர்ப்பாட்டம் நடத்தியும் அந்த நபரை இன்னும் அடித்த நபர்களை இன்னும் காவல்துறை கைது செய்யவில்லை. அதோடு மட்டுமல்ல, பொதுவான குளத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் மீன்களையும் கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் மதிப்புள்ள மீன்களையும் சாதி இந்துக்களை பிடித்து அவருக்கு சேர வேண்டிய வருமானத்தை கெடுத்து அவருக்கு ஊராட்சிக்கு சேர வேண்டிய நிதியையும் வரவிடாமல் தடுத்து ஊராட்சி மன்ற தலைவரை துன்புறுத்தி இருக்கின்றனர்.
இது போன்ற ஒட்டுமொத்த பொது சொத்துக்களையும் தலித்துகள் குறைந்த அளவு கூட பயன்படுத்த முடியாத அளவுக்கு அங்கே கள நிலவரம் இருந்து கொண்டிருக்கிறது. தமிழ் மண் சந்தா, அதாவது ஒன்றிய செயலாளர்கள் உள்ளிட்ட துணைநிலை பொறுப்பாளர் உள்ளிட்ட அனைவரும் தமிழ் மண் சந்தா கட்சிக்கு நிதி கொடுக்க வேண்டும் என்கிற தீர்மானத்தை இந்த கூட்டத்தில் நாங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,